ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு கார்த்திகை 1 இல்லையா? அப்போது இன்னைக்கு இதே இதில் நான் சின்ன வயசில் இந்த ஒரு மாத கேப்பில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்கூல் போகிற வயசு ஆகலை, ஸ்கூலில் சேர்க்கலை அந்த டைமு சரியா? அப்போ என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹிந்து கோயில் இருக்கும். ஆனால் அது என்ன கோயிலுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அம்மன் கோயிலா, பிள்ளையார் கோயிலா, ஐயப்பன் கோயிலாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கோயிலுக்கு தினமும் 5 மணிக்கு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் நான் இந்த சாமி கும்பிட ஆர்வத்தில் போகிறேனா இல்லை பிரசாதம் கொடுப்பாங்கங்கிற ஆர்வத்தில் போகிறேனாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் டெய்லி பிரசாதம் சாப்பிடுவேன். எனக்கு அவங்க ஐயர் கோயிலுக்கு முதல்ல பூஜை காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னே கொஞ்சம் வேலைகள் ஐயர் அந்த கேட்டை திறங்குறப்பே நானும் போயிடுவேன். நானும் போயிட்டு அதிலே சுற்றி 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 விளையாடிக்கிட்டு அப்புறம் இந்த நமக்கு பிரசாதம் கொடுத்தோன்னே சாமி கும்பிட்றப்ப சாமியும் கும்பிடுவேன். சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் அவ்வளோ அடிப்பாங்க, நீ கோயிலுக்கு போகக்கூடாது, எதுக்கு நீ சும்மா அங்கே போய் இருக்கிற, வேணாம் அப்படியெல்லாம் கேட்கவே மாட்டேன். நான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் பிடிவாதக்காரி. அப்போ சொல்லவே வேணாம், திரும்ப திரும்ப கோயிலுக்கு போக தான் செய்வேன், அடித்தாலும் போவேன். இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு கார்த்திகை மாதம், இன்றைக்கி அங்கே கோயிலில் கன்னிமாலை போடுறதுக்காக அந்த ஊரில் உள்ள பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க கன்னிமாலை போடுறப்ப என்ன பண்ணுறாங்க, கோயிலில் இது பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணணும், இத்தனை மணிக்கு வரணும், என்ன பண்ணணும், அதுக்கான இதெல்லாம் பண்ணுறப்போ குழந்தைங்க, ஏன்னா ஒரே ஸ்ட்ரீட்டில் உள்ள குழந்தைங்க தானே கேட்குது என்கிட்ட, நீ வரலையா அப்படின்ட்டு. நான் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு. நீ கேட்க வேண்டியது தானே உங்கள் வீட்டில். இல்லை அம்மா அடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, அப்போ ஐயர்கிட்ட இந்த பிள்ளைங்க அவள் வரலையா அப்படின்ட்டு. அப்போது ஐயர் என்கிட்ட கேட்டார், நீ கோயிலுக்கு வரணுமா, சாமி மாலைக்கு மாலை போடணுமா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னேன். சரி நான் கேட்குறேன் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் கேட்டப்போ எங்கள் அம்மா ஒத்துக்கலை. இல்லை எங்கள் வீட்டுக்காரர் சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு எங்கள் அம்மா ஒத்துக்கிறத உடனே எங்கள் அப்பாட்டே டைரெக்டாக கேட்டார் ஐயர். ஐயர் கேட்ட உடனே சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு என்கிட்ட கேட்டார், நீ போறியா அப்படின்ட்டு. நான் ஆமாம் போகிறேன் அப்படின்னு. அவள் போகிறா, ரஞ்சினி போகிறா, அவள் போகிறா, இவ போகிறான்னு ஒவ்வொருத்தங்க பேராக சொல்கிறேன். சொன்ன உடனே சரி அப்போ போ அப்படின்ட்டு காலைல எழுந்திரிச்சி குளிக்க விட்டு கோயில் அனுப்பியாச்சு. கூப்பிட வந்தாங்க யாரோ. உடனே குளிக்க விட்டு இது பண்ணிட்டு வந்தாச்சு. காலைல எழுந்திரிச்சி அங்கே கோயிலுக்கு போனால் மாலை போட்டாங்க. மாலை போட்டுட்டு அடுத்து டெய்லி என்ன பண்ணணும், டெய்லி 5 மணி கோயிலில் இருக்கணும். 5 மணி கோயிலில் இருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சி நம்ம குளிச்சிடணும். குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே பஜனைக்கு போகணும். இப்போ அந்த காலையில் பஜனை எல்லாம் இல்லை, நான் பார்த்ததில்ல, சில இடங்களில் இருக்கான்னு தெரியலை. ஆனால் இப்போ நான் அது பார்க்குறதில்ல. அப்போ காலைல 5 மணிக்கே பஜனைக்கு போவாங்க, இந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு அப்படியே பஜனை அப்போ நான் என்ன ஒரே சண்டை, அப்பவும் சண்டை வடம் பிடிப்பேன் ஐயர்கிட்ட போயிட்டு, எனக்கு சிங்கி வேணும் அப்படின்னு. சிங்கினா தெரியும்ல, ரவுண்டாக இருக்கும், அதை 2 கையில் வச்சு தட்டிக்கிட்டே இருப்போம்ல, அதுக்கு ஆசைப்படுறப்போ அதுதான் என்கிட்ட தந்துடுவாங்க. சரி சிங்கி அடிச்சுட்டே போவேன், இதுக்காகவே போவேன். டெய்லி காலைல எழுந்திரிச்சிருவேன், எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போல். அப்போது போயிட்டு அப்படியே இருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு நெருங்குறப்போ ஒரு டெத்து விழுந்துடுச்சு. அது எதுக்கு, அது சொந்தக்காரங்களா பக்கத்து வீட்டுக்காரங்களாங்கிறது ஞாபகம் இல்லை சரியா? சொந்தக்காரங்களாக இருக்குமா இல்லை பக்கத்து வீட்டா இல்லை ஊர் சம்மந்தப்பட்ட இது மெயின் ஆளாக எங்களுக்கு தெரியலை. ஆனால் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. இறந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, மாலை கழட்டிட்டாங்க, போட்டிருந்த மாலையை கழட்டிட்டாங்க. கேன்சல், சபரிமலை கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது இறந்ததுக்கப்புறம் இந்த 16 வைப்பாங்க இல்லையா, 16 வச்சதுக்கப்புறம் அன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த இறந்த மரண வீட்டில். மாலையெல்லாம் கழட்டியாச்சு, ஆனால் 16க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு அனுபவம் அன்றைக்கி சாப்பாடை ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடை இப்படி எடுத்து நான் இப்படி சாப்பிட போகிறேன். எனக்கு என்னமோ அந்த இறந்த ஆளோட அந்த உடம்பு என் கண்ணு முன்னாடி அப்படியே நிற்கிது. அந்த புணத்தோட இது என் கண்ணு முன்னாடி நிற்கிது. இன்னொன்று ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. அப்படி இருந்தப்போ திரும்ப 2வது வாட்டி எடுத்து சாப்பிட்றப்போ திரும்பவும் அந்த புணத்தோட ஒரு இது திடீர்னு பார்த்தா
அப்புறம் சாப்பிட்டுட்டேன், வந்துட்டேன், எடுத்துட்டேன். ஆனால் அந்த புணத்தோட ஒரு எண்ணம் வந்து என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு அடிக்கடி வாமிட் வர்றோம். அது தோன்றப்போ வாமிட் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து வாமிட் வர்ற மாதிரி ஒரு ஃபீலு அப்படி இருந்துச்சு. அப்புறம் குளிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை கலரில் வந்து நெய் மாதிரி நம்ம உடம்புல உருகுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இறந்த பொணத்தோட அந்த உடம்புல உள்ள நெய் நம்ம உடம்புல வந்து ஒட்டி இருந்தா, உருகி அந்த நெய் ஒட்டி இருந்தா என்ன ஃபீல் வரும்? அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்போ இருந்துச்சு. இது வந்து உண்மை டைரக்ஷன் பண்ணதில்ல. சின்ன வயசில் எனக்கு தோணுன அனுபவம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரணும் இறந்த வீட்டில் உள்ள சாப்பாடு சாப்பிடவே முடியாது. சாப்பிட மாட்டேன். எனக்கு அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வாமிட் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படியே நான் இப்போ வந்து என்னென்னா, ஓகே இதெல்லாம் வந்து நம்ம மனப்பிரம்மன்னு நினச்சி சாப்பிட்டாலும் எனக்கு அது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிரச்சனை வரும். நான் எவ்வளோ தான் கடவுளே கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த சாப்பாடை எனக்கு முதல் அனுபவம் வந்து அந்த இறந்த வீட்டில் உள்ள சாப்பாடை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மனசால சிந்தனையெல்லாம் நினச்சது கிடையாது. அது தானாக இந்த மாதிரி இது ஒரு அனுபவம். ஓகேவா? சரி, ஓகேங்க. எல்லாருக்கும் இல்லை, எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் சாப்பிடாமல் அது நிறுத்தின அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இப்படி தாங்க எனக்கு வந்து கார்த்திகை மாதம் வந்து மாலை போடுறதுக்கு எனக்கு தடை வந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை. எல்லா கோயில்களுக்கும் போகிறேன், வரேன். ஐயப்பன் கோயில்களுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி வந்து நிறைய அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களா, தப்பாக சரியாங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் முன்னோர்கள் காலத்தில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு லேடிஸ் வந்து யாருமே ஒரு காலகட்டம் வரைக்கும் போக மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் கடைப்பிடிப்போம். நம்ம அவசரப்பட்டு அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரில. மக்கள் தானே ஒவ்வொன்றும் மாற்றுறாங்க. முன்னோர்கள் வந்து காரணம் இல்லாமல் வந்து அந்த ஒரு ஐதீகத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? எப்படி இது ஒரு காலகட்டம் வரைக்கும் லேடிஸ் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து எல்லோரும் போகிறாங்க. சரி, சரியாக தப்பான்னு தெரில. முன்னோர்கள் வழி நம்ம கடைப்பிடிப்போங்கிறதுக்காக ஐயப்பன் கோயிலுக்கு யார் எங்கே போனாலும் நமக்கு போகணும், அந்த லேடிஸ் போகிறாங்களே நம்மளும் போங்கிற எண்ணம் எனக்கு இது வரைக்கும் வரல. ஆனால் போவேன் கண்டிப்பாக. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முதல் வேலை எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு என்னுடைய ஒரு ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கு போகணும், ஒரு ஆசை, போகணும். இதாங்க என்னுடைய அனுபவம். ஓகேங்க, பாய்ங்க.